தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டாப் 10 தீமிதி திருவிழா கோயில்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில்கள் எல்லாம் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததோட மட்டும் இல்லாம 2000 பேருக்கு மேல அதிகப்படியான மக்கள் தீமிதிக்கிற கோயிலாகவும் இருக்குது. செங்கல்பட்டு மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் 4000 பேருக்கு மேல தீமிதிச்சு 10வது இடத்துல இருக்கு. நாமக்கல் காளியம்மன் கோவில், பழனி நெய்க்காரம்பட்டி மண்டு காளியம்மன் கோவிலும் 6000 பேருக்கு மேல தீமிதிச்சு 9வது இடத்துல இருக்கு. ஈரோடு பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில் 7000 பேருக்கு மேல தீமிதிச்சு 8வது இடத்துல இருக்கு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் 7000 பேருக்கு மேல தீமிதிச்சு 7வது இடத்துல இருக்கு. ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் 8000 பேருக்கு மேல தீமிதிச்சு 6வது இடத்துல இருக்கு. சீர்காழி மாதான மாரியம்மன் கோவில் 10000 பேருக்கு மேல தீமிதிச்சு 5வது இடத்துல இருக்கு. ஈரோடு அந்தியூர் பத்திரகாளியம்மன் கோவில் 12000 பேருக்கு மேல தீமிதிச்சு 4வது இடத்துல இருக்கு. மேட்டுப்பாளையம் மணபத்திரகாளியம்மன் கோவில் 14000 பேருக்கு மேல தீமிதிச்சு 3வது இடத்துல இருக்கு. சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோவில் 20000 பேருக்கு மேல தீமிதிச்சு 2வது இடத்துல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல முதலாவதா இருக்கக்கூடிய கோயிலை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப்பரான டெம்பிள் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 35000ல இருந்து 50000 பேருக்கு மேல தீமிதிக்கிற கோயிலாகவும், கால்நடைகளான ஆடு மாடுகளும் குண்டத்துல இறங்கி தீமிதிக்கிற கோயிலாகவும், வெளிமாநில பக்தர்களும் வந்து தீமிதிக்கிற கோயிலாகவும் இருந்து காலையில 4 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் தீமிதிக்கிற கோயிலான சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவில் தான் என்னைக்குமே முதல் இடத்துல இருக்குது.